வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. வீடியோ பாத்துக்கிறீங்க? ஆமா தம்பி, மழை பெஞ்சா ஒழுகுது. ஓட்டு வீடு. சரி, நம்மளும் ஒரு ஆர்சி வீடு இப்பதான் எடுப்போமோன்னு பாத்துட்டு இருக்கிறோம் தம்பி. சரி சரிங்க. ஏதாவது ஐடியா, இப்ப வீடு கட்ட ஐடியா இருக்குங்களா? ஆமா தம்பி, பொருளாதாரம் தான் கம்மியா இருக்குது. சரி சரி. என்ன பண்ணலான்ட்டு தான் பாத்துட்டு இருக்கிறேன். ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் சென்ட்ரல் மத்திய கவர்மெண்ட்டுங்க, மத்திய மோடி அரசு பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்காகவே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துச்சுன்னா நம்ம வீடு கட்டுறதுக்காகவே மானியம் கொடுக்குறாங்க. அப்படியா தம்பி? ஆமாங்க. எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க தம்பி? மானியம் வந்து 2,50,000 கொடுக்குறாங்க. 2,50,000 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 2வது ஸ்கீம் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல 2,10 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 2,50 கொடுத்துட்டு இருக்காங்க. அது யாராருக்கு கொடுக்குறாங்க தம்பி? எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இப்ப வீடு சொந்தமா வீடு இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து, அப்புறம் அவங்க குடும்பத்துல யாருக்குமே வீடு இல்ல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி, யாரெல்லாம் வாடகை வீட்டுல குடியிருக்கிறாங்களோ அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடு வச்சிருந்தாலுமே ஓட்டு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல இடிச்சு காமிச்சு கொடுத்தோம்னா அவங்க வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதை பத்தி மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க தம்பி. ஓகேண்ணா. இப்ப PMAY சொல்லி அது ஸ்கீம் பேருங்க. PMAY 2.1 சொல்லிட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் 2024 3ஆவது டைம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல 2,10 வரைக்கும் இருந்துச்சு. 2,10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 2,30,000 வந்து கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஸ்கீமோட முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப யாருக்குமே வீடு இல்ல, சொந்தமா வீடு இல்ல, ஆனா இடம் வச்சிருப்பாங்க, வீடு இருக்காது, வீடு எல்லாம் வாடகை வீட்டுல குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கட்டலாம் ஆசை இருக்கும், ஆனா கட்ட முடியாம இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது யாரால எலிஜிபிள்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இன்கம் இருக்கணும். நம்ம வந்து மந்த்லி மொத்தமா வருஷத்துக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அதாவது EWS எக்கனாமிக்கலி வீக்லி செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல ஒரு 3 லட்சத்துக்குள்ள இன்கம் இருக்கணும். அவங்களுடைய வருமான சான்றிதழ்ல இருந்து நம்ம கையில் வச்சிருக்கணும். இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்துட்டு உள்ள போட முடியும், அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். அது மாதிரி 45 ஸ்கொயர் மீட்டர் 45 ஸ்கொயர் மீட்டர்னா உங்களுக்கு ஒரு 407 ஸ்கொயர் மீட்டர் சென்டிமீட்டர் உங்களுக்கு இது வந்துருங்க, சென்ட் வந்துடும். அதாவது 1.25 சென்ட்டுக்குள்ள வருங்க. அதுக்குள்ள கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆள் ஒரு கிச்சன் கூட நம்ம வச்சு கட்டிக்கலாங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க, அப்ளை பண்ணலாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இப்போ PMAY 2.1 சொல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு, ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம எக்ஸாம்பிள் 99 பேரூராட்சி இருக்குன்னா நம்ம பேரூராட்சிக்கே போயிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் விண்ணப்பின்னு சொன்னா அவங்களே விண்ணப்பிச்சு கொடுக்குறாங்க. இதே அங்கேயே சப்போஸ் நம்ம வந்து டைரக்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா குடிசை மாற்று வாரியம் போய்க்கலாம். நம்ம குடிசை மாற்று வாரியம் போனா அங்கேயே விண்ணப்பிச்சுக்கலாம் நம்ம. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 ஸ்கீம் இருக்கு. அதாவது இது ஒரு ஸ்கீம் இருக்கு, மானியம் வந்து நம்ம கையில டேரக்டா வாங்கிக்கலாம். அது வந்து மந்த்லி வரும். அதே மாதிரி இன்னும் 2 ஸ்கீம் இருக்கு. அப்படின்னா ARS சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள். அது வந்து மத்திய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. அது எல்லாம் வந்து வீடு கட்டலாம். அதாவது யாருக்குமே சொந்தமா வீடும் இல்ல, இடமும் இல்ல அப்படின்னா, இடமும் இல்ல அப்படின்னு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்புல வந்து நம்ம வீடு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம வீடு கட்டுறோம், நம்ம கொஞ்சம் இதா ஸ்ட்ரென்த்தா கட்டணும், பணம் இல்ல அப்படிங்கும் போது லோன் போடலாம். பணம் இல்ல அப்படிங்கும்போது லோன் போடலாம். அதுக்கு வந்து ISS சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. ISSனா சப்சிடி ஸ்கீம், ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் சொல்லிட்டுங்க. நம்ம வந்து வர லோன்லயே வட்டி மட்டும் நமக்கு கம்மியாகும். வட்டி மட்டும் 2 லட்சம் ரூபாய் கம்மியாகும். இந்த 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. உங்களுக்கு எது சூட்டபிள்னு சொல்லுங்க, எல்லாம் அப்ளை பண்ணிடலாங்க. சரி, நன்றி தம்பி, தகவல் சொன்னதுக்கு நன்றி. நாங்களும் ஒரு வீடு கட்டி மாடி வீடு கட்டுறதுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க. போதுமா?